நிறைய தான தர்மம் பண்ணுங்க. இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள், தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவங்களுக்கு என்ன குடும்ப கஷ்டம், அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு நீங்கள் செய்து கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க கஷ்டங்களை போக்குங்க. கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க. மிக முக்கியம் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கிறது. ஏதோ சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அதுமாதிரி நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க பாருங்க, தாய் தகப்பன் உடல் நலத்திலும் அதிக அக்கறையை எடுத்துக்கிறார். பலரும் இப்பொழுது நம்மளை உற்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு சிசிடிவி கேமரா போட்ட மாதிரி இந்த உலகம் உங்களை உற்று கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே நல்ல செயல்களையும் செய்யுங்க, எந்த தவறான விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது. இரண்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. நல்ல தனவரவு வரும். 10ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்தார். மிகச்சிறந்த வருமானம் வந்து சேரும். 7.5 சனியே வருமானம் வராதோன்னு பயந்துடாதீங்க, நல்ல வருமானம் வரும். ஜூனுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். என் பையன் சரி இல்லையே, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணுமே, என் பையனுக்கு வேலை கிடைக்கணுமே, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுமே, எவ்வளோ கவலைகள் உங்களுக்கு, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு கோயில் திருப்பணியில் நீங்கள் ஈடுபடுவீங்க, வாழ்க்கை உயரும்.